எதிராஜ சப்ததியில் 20வது ஸ்லோகமும் 64வது ஸ்லோகம் ரெண்டும் அற்புதமான ஒரு விஷயத்தை தான் சொல்ல வந்திருக்கு. ஒரே அர்த்த விசேஷம் என்ன அப்படின்னா, எதிராஜரோட திருவடிகளோட வைபவத்தை, எதிராஜரோட திருவடி வைபவத்தை பற்றி சொல்கிற விஷயங்கள் தான் ரெண்டு பாசுரத்தோட அர்த்தமும். 20வது ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம லௌகிகத்தில் இருக்கிறவாளுக்கு எம்பெருமானோட திருவடியவே ரெண்டாம் பக்ஷம்னு சொல்கிற அளவுக்கு இந்த லௌகீகம் நம்மளை படுத்துறது, இந்த பிரகிருதி நம்மளை படுத்துறது. ஆனால் இங்கே என்ன சாய்க்கிறாருன்னா தேசிகன், எனக்கு உங்களை மாதிரி லௌகீகம் முக்கியமா பெருமா திருவடி முக்கியமா அப்படிங்கிறதுல எனக்கு அலப்பாயலை மனசு. எனக்கு எதில் அலப்பாயிடுறதுன்னா, யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்திதராய மேனே. அதாவது அச்சுதனோட திருவடிகளில் வியாமோகமாக இருப்பார் எம்பெருமானார். அவர் திருவடியா எம்பெருமான் திருவடியாங்கிறது தான் எனக்கு அலப்பாயிடுறதே மனசே தவிர, உங்களை மாதிரி வேறு லௌகிகமாக பெருமா திருவடியா இல்லை. பெருமா திருவடியா எங்கள் ஆச்சாரியன் எம்பெருமானோட சிவாசகர திருவடியா அப்படிங்கிறது தான் எனக்கு அலப்பாயிடுறதுன்னு சாதிக்கிறார். அதில் முடிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, நிர்ணயமாக எது எனக்கு வேணும்னா பெருமா திருவடியை விட ஸ்ரீ ராமானுஜரோட திருவடி தான் எனக்கு சரணாக இருக்கணும், எனக்கு அரணாக இருக்கணும். ராமானுஜன் சரணே கதி வேறு எனக்கேன்னு அமுதனார் இதில் சாதிச்சிருக்கார், ராமாசுட்டு அதில். அதே மாதிரி ராமானுஜரோட திருவடியை தவிர வேறு நிலைகள் நமக்கு இல்லை. சேவனன் வீடும் தர்மமும் சீரியனர் காமமும் கண்ணனுக்கு ஆமது காமமும் எப்படி எம்பெருமானார் பெருமாள் மேலே காதலோடு இருந்தாரோ, சுவாமி தேசிகன் எனக்கு பெருமாளோட எம்பெருமானாரோட எதிராஜரோட திருவடியில மேலே தான் காதல்னு சாதிக்கிறார். அந்த திருவடி மேலே உங்களுக்கு இவ்வளவு காதல்னா உங்களுக்கு மட்டும்தான் காதல் போல இருக்கு. அதாவது நீங்கள் எல்லாம் ராமானுஜரோட அடியார்கள் வேணும், அதனால் நீங்கள் வேணும்னே ராமானுஜரோட திருவடியில் புகழ்ந்து அது மேலே நீங்கள் அன்பு செலுத்துறேள், நீங்கள் அதனால தான் அதை பெருமையாக சொல்லிட்டு இருக்கேள் அப்படின்றது ஒரு கேள்வி மாதிரி வச்சுட்டு அதுக்கு 64வது ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் பதில் சாதிக்கிறார். எப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னொரு ஒரு கேள்வி, அந்த திருவடியில் உங்களுக்கு மோட்சம் கொடுக்க போகிறதுங்கிறதுனால நீங்கள் வச்சுட்டுருக்கேள், நீங்கள் அவர் திருவடியை உங்களுக்கு அவரோட சிஷ்யர்கள்னால நீங்கள் பெருமை பீத்தின்றிருக்கேள் அப்படின்னு இல்லை. என்ன மாதிரி சாதாரணமாக இன்னும் நன்னா சொல்லணும் ஆசைப்பட்ட எப்படி சொல்லலான்னா, உங்களுக்கெல்லாம் வேறு போக்கடை இல்லை, அதனால ராமானுஜ திருவடியை பிடிச்சுட்டுருக்கேள் அவ்வளவுதான் அப்படின்றதில்ல. அந்த பாசுரத்தை என்ன சாதிக்கிறார், 64வது ஸ்லோகத்தை என்ன சாதிக்கிறார்னா, எதிராஜர் பிக்ஷைக்கு எழுந்துள்ளும் போது அங்கே இங்கே நடந்து போகும்போது தன் திருவடிப்பாட நடந்து போனாரோனோ, இது அழகாக ஒரு கோலமிட்ட மாதிரி ஆகிடுத்தான். அந்த திருவடியோட ஸ்ரீஜெயந்தி அன்னைக்கு வாசலை நம்ம நந்தசி பவனே நவநீத நாட்டியம்னு கோபால விம்சத்தில் சாதிக்கிற மாதிரி பெருமாள் எப்படி நடந்து நந்தகோப திருமாளிகை பூரா திருவடி தடத்தை பதிச்சாரோ, அதே மாதிரி எம்பெருமானார் பிக்ஷைக்கு எழுந்துள்ளும் போது தன் திருவடி நோவை நடக்கும் போது அந்த திருவடியோட தடங்கள் எல்லா இடங்களையும் படுறதா. அந்த படுற திருவடியோட அந்த அச்சை என்ன பண்ணுறான்னா, நித்திய சூரிகளும் தன்னோட நெத்திகள் இட்டுக்கிறாளாம். சென்னும் சேரு என் சென்னி கனிவனேன் அப்படின்னு குலசேகர ஆழ்வார் பிரமாதமில் சாதிக்கிறார். ஏறடத்ததும் ஏனமா நிலம் கீன்றதும் முன்னி ராமனாய் மண்ணடந்ததும் சொல்லிப்பாடி பொன்னி பேராறு என் சென்னிக்கனி தெடும் சேரு என் சென்னிக்கனிவனேன்னு பெருமாதிரி பாசுரம். பெருமாள் கதையை பேசின்னு இருக்கிறவா அழறா பாருங்கோ, அழறும் போது அவள் காலில் தொகைப்பட்டு அந்த கண்ணீரோடு சேர்ந்து அந்த மண்ணு தொகைப்படுறது பாருங்க, அதுதான் என் நெத்திக்கு திலகமாக இட்டுக்கிறேன்னு குலசேகர ஆழ்வார் சாதிச்சார். இங்கே தேசியம் என்ன சாதிக்கிறார்னா, ராமானுஜர் இப்படி அப்படி நடந்து போகும்போது அவர் திருவடி துகள் படும் பாருங்க, அதை
நித்திய சூரிகளும் தங்கள் நெத்தியில் இட்டு தன்யர்களா ஆகிறார்கள்னு சாய்கிறார். அப்படின்னா முதல் பாசுரத்தில் எனக்கு எம்பெருமான் திருவடியை விட பாஷ்யக்கார திருவடி தான் தேவைன்னு சொன்னது. அதுக்கு அவள் கேள்வி கேட்குறாளா, நீங்கள்லாம் சும்மா எம்பெருமான பாஷ்யக்காரருக்கு பெருமை சொல்கிறதுக்காக நீங்கள் சொல்லிக்கிறீர்கள், உங்களுக்குள்ளே பேசுகிறீர்கள்ன்றது இல்லை. நித்திய சூரிகளும் விரும்பி ஆசைப்பட்டு தங்களோட நெத்தியில் திலகமாக எடுக்கக்கூடிய அளவுக்கு வைபவம் படைச்சது தான் எங்கள் ராமானுஜரோட திருவடி அப்படின்னு அதில் சாதிக்கிறது. 64வது ஸ்லோகத்தோட அர்த்த விசேஷம். அடியேன் ராமானுஜதாசன் ஆசனம் சொன்னேன் பாருங்க, சொன்னேன் 20-64 எம்பெருமானோட திருவடியோட விசேஷம், அதாவது பாஷகார திருவடி விசேஷம். அதை சுவாமி தேசிகனே அமிர்தரஞ்சனியில் ஒரு பாசுரத்தில் அழகாக சாதிச்சிருக்கார். எங்கன்னா திருரகசியங்களில் தத்துவ மாத்திருக்கைன்னு ஒரு ரகசியம் இருக்குது தேசிகனோடது. அதோட இதில் அமிர்தரஞ்சனி ரகசியங்கள்னு வரும். அதில் தத்துவ மாத்திருக்கை அப்படிங்கிறது ஒரு ரகசியம். அதோட ஆரம்ப பாசுரத்தில் சுவாமி தேசிகன் இப்படி சாதிக்கிறார். எப்படின்னா, தத்துவங்கள் எல்லாம் தகவல் அறிவித்து முத்தி வழி தந்தார் மொழிகளே அத்திவத்தில் ஆரமுதாம் ஆறாம் இருளத்தில் என்றுரைத்தார் தார முதல் ஓதுவித்தார் தாம். அமிர்தரஞ்சனி பிரபந்தம், தேசிய பிரபந்தத்தில் 9வது ஸ்லோகம், 9வது பாசுரமாக இது வர்றது. அதாவது தத்துவத்தெல்லாம் அறிவிச்ச, இது 2 விதமாக அர்த்தம் பண்ணலாம். நம்ம இதை ஸ்ரீபாஷிகாரன் அர்த்தம் பண்ணுவோம். ஆக்சுவலாக பெருமான் அர்த்தம் பண்ணாலும் இதே பாசுரத்துக்கு பெருமானும் அர்த்தம் இருக்குது, அதே பாசுரத்துக்கு ஸ்ரீபாஷிகாரும் அர்த்தம் இருக்குது. நம்ம ஸ்ரீபாஷிகார அர்த்தத்தை பார்ப்போம். தத்துவத்தெல்லாம் அறிவிச்ச, தத்துவமெல்லாம் தகவல் அறிவித்து, தகவல்னு அப்படின்னா ஒன்று விடாமல் பிரியத்தோட உபதேசித்த, கிருபையினால் உபதேசித்த, தகவல் அறிவித்த, முத்தி வழி தந்தார் மொழிகளே, முக்திக்கு வழி காட்டின அவருடைய திருவடிகளே. முக்திக்கு வழி காட்டினா ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்கதாயின்னு எம்பெருமானாருக்கு பேர், சிவாஷகாருக்கு அதான் பேர். அவருடைய மொழிகளே, அவருடைய திருவடிகளை அத்திவத்தில், அத்திவம் அப்படிங்கிறது ஸ்ரீவைகுண்டத்தை காட்டும். அத்திவத்தில் அமுதமாறாம், அங்கேயும் போனாலும் அந்த திருவடி தான், அந்த பரமத்தில் கூட நிறைந்த அமுதமாக இருக்கக்கூடியது இதுதான். இருளத்தில் என்றுரைத்தார், அங்கே போனாலும் இதே அமுதந்தான், இங்கே இருக்கும் போதும் அதே அமுதந்தான். தார முதல் ஓதுவித்தார் தாம், அந்த திருவடி தான் நமக்கு உபாயமும் உபேயமும் சாய்ச்சர். இதை 2 அர்த்தமும் சொல்லுவோம். முதல் அர்த்தத்தை எம்பெருமா சிவன் நாராயண திருவடின்னு வச்சுக்கோங்க. ஸ்ரீபாஷகார திருவடிகள் தான் இங்கே இருக்க போது நமக்கு அந்த திருவடிகள் தான் உபாயம். உய்ய ஒரே வடி உடையவர் திருவடி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சரியா, அந்த திருவடி தான் உபாயமும். ஸ்ரீவைகுண்டத்தை போய் என்ன சுவாமி பண்ணுறோன்னா அதே எம்பெருமானாரோட திருவடியை தான் அங்கேயும் ஸ்ரீபாஷகார திருவடியை தான் அங்கேயும் போய் அனுபவிக்க போகிறான். அதனால தான் அத்திவத்தில் அமுதமாறாம் சாய்கிறார். 2 விபூதியிலையும் ஒரே அனுபவம் அப்படின்னா எது? ஸ்ரீபாஷக்காரோட திருவடிகள் தான். அப்படி சொல்லும் போது பக்தாத்மாக்களும் அதை தான் அனுபவிக்க போகிறா. இங்கே பிரகதி மண்டலத்தில் முக்தாத்மாக்கள் இங்கேருந்து போனவாலும் அதை அனுபவிக்க போகிறா. நித்தியாத்மாக்கள் சொல்லக்கூடிய நித்திய சூரிகளும் அதே திருவடி நிலைகளை தான் அனுபவிக்க போகிறான்னு சுவாமி தேசிகம் அமிர்தரஞ்சனியோ ரகசியங்களில் தத்துவ மாத்திருக்கையோட முதல் பாசுரத்தை சாய்ச்சிருக்கார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.